ஹலோ கைஸ், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே சாமி கும்பிட வேலையாக போயாச்சு. ஸோ லேட்டாக தான் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பாவுமே. சரி இருக்கட்டும், நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் போகலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். போயிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. நான் மட்டும்தான் சிங்கிளாக போயிருந்தேன். ஸோ போனதுமே ஒரு சில வேலையெல்லாம் மார்க்கெட்டில் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் அப்படியே கையோட முடிச்சுட்டு என்னோட பேக்கில் ஜிப்பு அந்த போய் ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அது சரி பண்ணுறதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கல. நானே கைப்பக்குவமாகவே அதை பார்த்து எப்படியும் மெதுவாக பூட்டி வச்சுட்டேன். சரி இன்னைக்கு ஒரே அங்கே போயிட்டு சரி பண்ணிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு பழைய வீட்டு பக்கம் தான் போயிருந்தேன். போயிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லெகின் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அதையும் வாங்கிட்டு கோவில் போனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு. எப்போவுமே மார்னிங் வெள்ளன கோவில் அப்படியே ஒர்க்குக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் அதே மாதிரி கூட்டம் இருக்காதுன்ற ஒரு தாட்டில் வந்தேன். பட் இருந்த கூட்டத்தில் பூவெல்லாம் வித்துருச்சு. ஒரு பூ கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு சொல்லிட்டு சரி தாமரையாச்சும் அந்த தாமரையை வாங்கி அழகாக விரிச்சு அப்படியே நந்தி மேலே வச்சாச்சு. சிவனுக்கு வைக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் உள்ள செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சரி அதனால் வெளியவே நந்தியை மட்டும் கொண்டுட்டு அப்படியே அக்கா பையனையும் கூட்டிகிட்டு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அவனையும் சேர்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.